வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்குறது மிக குறைந்த முதலீட்டில் ஒரு தொழிலை ஆரம்பித்து எப்படி நல்ல வருமானம் பெறலான்னு சொல்ல போகிறோம். பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது பொரி உருண்டைங்க. இந்த பொரி உருண்டையை ஹைஜீனிக்காக தயார் பண்ணி பேக் பண்ணி இந்தமாரி ஒரு நிறுவனம் எல்லா விதமான கடைகள்லையும் விற்று நல்லா வருமானம் பெறுறாங்க. இதை எப்படி தயார் பண்ணி எப்படி விற்கிறது என்பதை தொடர்ந்து சொல்ல போகிறேன். எமது கலர் ப்ளஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாம் பார்க்க போகிற இந்த பொரி உருண்டை தயார் பண்ணுறது எல்லாருடைய இது அதாவது முன்னாடி பார்த்திங்கன்னா இது பழங்காலத்தில் இது ஒரு சிறப்பான தொழிலாக இருந்தது. காலப்போக்கில் இது நலிவடைஞ்சது. இப்போ திருப்பி அதுக்கு உயிர் வந்து போச்சுங்க. இது ஒன்றும் இல்லைங்க, பொரியை நீங்கள் மூட்டை கணக்கில் வாங்கிக்கணும், நல்லா சுத்தப்படுத்திக்கணும். வெல்லம் காய்ச்சி ஏலக்காய் போட்டு இந்தமாரி உருண்டைகளாக பிடிச்சி பேக்கெட் போட்டு ஹைஜீனிக்காக பேக்கெட் பண்ணி கடைகளில் டிஸ்பிளே பண்ணி விற்றிங்கன்னா நல்ல வருமானம் பெறலாங்க. இதை ஆரம்பிக்கணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5000 ரூபாய் இருந்தால் போதுங்க. உங்கள் லோக்கலில் இருக்கிற அனைத்து கடைகள்லையும் இந்தமாரி நல்லா டீசெண்டாக பார்க்குற மாரி பேக்கிங் பண்ணி விற்றிங்கன்னா நல்லா வருமானம் வரலாங்க. இந்தமாரி கவர் அடிக்கணுங்க. கவர் இல்லாதவங்க ப்ளைன் கவர், திக்கு கவர் போச்சு, அதுக்கெல்லாம் தடை கிடையாது. அந்த கவருக்குள்ளே ஒரு லேபிள் அடித்து நீங்கள் சீலிங் மிஷின் மூலமாக சீலிங் பண்ணி இது பண்ணணுங்க. இதுக்கு ஒரு FSSAI லைசன்ஸ் எடுத்துக்கணுங்க. குறைஞ்ச கட்டணம் தான். அது லோக்கலில் இருக்கிற ஹெல்த் ஆஃபீஸில் போனீங்கன்னா எடுத்துக்கலாங்க. இது எப்படி தயார் பண்ணுறாங்கன்றத நிறைய வீடியோக்கள் ஏற்கனவே இருக்குங்க. யூடியூப்பில் பார்த்து பொரி உருண்டை தயாரிப்புன்னு அடிச்சிங்கன்னா அதை செய்கிற முறைகள் தெளிவாக கூறியிருக்காங்க. அந்தமாரி நீங்கள் கொஞ்சம் பெருசாக செய்யணுங்க, அவ்வளோதாங்க. அவங்க காட்டுற வீடியோ எல்லாம் ஒரு சின்ன லெவலில் இருக்கும். நாம் ஒரு பெரிய, அதாவது விசேஷங்களுக்கு செய்யக்கூடிய அந்தமாரி பெரிய எண்ணெய் சட்டியில் இந்தமாரி இதை செஞ்சால் தான் நாம் கமர்ஷியலாக தயார் பண்ணி விற்க முடியுங்க. ஏன்னா சின்ன லெவலில் தயார் பண்ணால் நமக்கு நேரமும் விரயமாகவும் காஸ்ட் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. இது ஒரு மூட்டை பொரி வாங்கிக்கிறீங்க, வெல்லம் வாங்கிக்கிறீங்க, என்ன அளவில் பயன்படுத்தணும்னு அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஏலக்காய் பொடிங்க, அவ்வளோதாங்க. 3 பொருள் தாங்க. இதை தயார் பண்ணி இந்தமாரி பேக் பண்ணி அழகாக சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லா கடையிலையும் இதை விற்குதுங்க. அதுவும் இது குழந்தைகள் விரும்பி உண்ணுறதுனால இதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் பேக் பண்ணுற அந்த இதில் தாங்க இதோட வெற்றி இருக்குங்க. குறைஞ்ச முதலீடு இருந்தால் போதுங்க. ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5000 ரூபாய் இருந்தாலே போதுங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் உபகரணங்கள் இருக்கும். உபகரணங்கள் இல்லைன்றவங்க அந்த வாழை சட்டி அதெல்லாம் கூட வாடகைக்கு கூட எடுத்துக்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எடுத்தவொடனே அதுக்கு முதலீடு போட தேவையில்லை. வாடகைக்கு எடுத்துக்கிட்டு எப்படி போகுது, எப்படி நம்மளோட இது எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய பணம் போட்டு சம்பாரிச்சிங்கன்னா மாதம் எப்படி பார்த்தாலுங்க இந்த ஒரு பொருளை தயார் பண்ணாலே இது உள்நாட்டிலையும் விற்கலாம், வெளிநாட்டிலையும் விற்கலாங்க. 1 லட்ச ரூபா வருமானம் பெறறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வெளிநாடுகளில் இங்கேருந்து தாங்க தயாராகுது. இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு உங்கள் பொருளை கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆர்டர் தருவாங்கங்க. அதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கணுங்க. அதாவது கூகுளில் போய் இந்த பொரி உருண்டை யார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்றதை தேடி அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு ஆர்டர் தருவாங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் பார்த்திங்கன்னா குறைந்த முதலீட்டில் என்ன தொழில் செய்யலாம், வித்தியாசமாக தொழில் செஞ்சால் சம்பாதிக்க முடியுமா, தயாரிக்கிறதும் எளிதாக இருக்கணும், விற்கிறதும் எளிதாக இருக்கணும் போது இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செய்யுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது மிக குறைந்த முதலீட்டில் செய்யலாம், தயார் பண்ணுறதும் ஈஸிங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் பார்த்திங்கன்னா பலருக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற நிறைய வீடியோக்களை போடுறேன். நன்றி, வணக்கம்.